பேட்டியை கூட கொடுத்தோம். இது எதனால நிக்குது? இதே இடத்துல ஒரு 2 தான் அசம்பிளியில கேள்வியா ரொம்ப நேரம் பேசணும். இதே பிரச்சனையை பேசாதப்பா, 50 ஆண்டு காலம் நான் இங்கே இருந்தேன்னு பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் சொன்னாரு. இங்கே தானா இருந்தீங்க, ஆனா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலையே அப்படின்னு கேட்போம். இங்கதான் படிச்சா, இங்கதான் வளர்ந்தோம், இங்க செய்யலையே. ஆனா எங்க மேலேயே குறையா சொல்றாங்க. நாங்க ஒரு பாலத்தை கொடுத்து பூஜை போட்டு ஆரம்பிச்சோம், கேஸ போட்டு நிறுத்தினாங்கன்னு நாங்க சொல்றோம். பப்ளிக் அதை யோசிக்கவே மாட்டேன்றாங்களே. ஒரு வேலையை கொடுத்து மத்திய அரசாங்கத்தோட அனுமதியை வாங்கி தான் டெண்டர் வச்சு இந்த பணியை நம்ம துவங்கணும். அதையும் இன்னைக்கு வரைக்கும் யோசிக்கல. ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க, ஒரு மதத்தை சார்ந்தவங்க இவங்க நிறுத்திட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்கன்னு பேசுறாங்களே தவிர்த்து இன்னைக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் இதை சொல்றாங்களே. செஞ்சுட்டு இருந்தவங்களை நிறுத்திட்டீங்களா? கேஸ் போட்டு நிறுத்தணும் யாரு? கேஸ் போட்டு வழக்கு தொடர்ந்தவங்க யாரு? இன்னைக்கு அவங்கள திருப்பி செய்ய முடியல. பப்ளிக் தானே யோசிக்கணும். நமக்கும் ஆதங்கம். நாங்களும் 4 வாட்டி பேசணும், 4 வாட்டி சண்டை போட்டோம், பேட்டி கொடுக்குறோம். இல்ல நானும் ரயில் மறியல் உட்காந்து தான் போராடினாலும் நான் ரெடியா இருக்கேன். ஆனா பப்ளிக் நம்ம யோசிக்கணும், எதனால இப்படி நடக்குது, எதுக்காக இந்த மாதிரி வருதுன்றது. ஒரு விஷயம் கொடுத்து அதை நின்றுச்சுன்னா கேஸ் போட்டு தொடர்ந்து அந்த வழக்கு தொடர்ந்தது யாரு? திமுக காரங்க. அதை என்னைக்காச்சும் யோசிச்சாங்களா? ஏன் அன்னைக்கு நிறுத்தினாங்க? இதை கேள்வி கேட்க முடியலையே. இதே பப்ளிக் அன்னைக்கு நடந்திருந்தா இது வேண்டாங்க இது வேணும்னு கேட்க உரிமை நம்ம பொதுஜனத்துக்காக தான் இந்த அரசாங்கம், நாங்களும் எல்லாமே. ஆனா அந்த கேள்வியை கேட்கிற துணிச்சல் வரும்போது தான் இதெல்லாம் நடக்கும்.